சேலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்க்கலாம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது இதை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஏழை எளியவர்கள், தொழிலாளிகள் குறைந்த விலையில் சுவையான உணவு கிடைக்க வேண்டும் என்பதற்காக அம்மா உணவகம் தமிழகம் முழுவதும் 664 இடங்களில் ஏற்பாடு செய்து அதில் ஏழை எளிய மக்கள், தொழிலாளிகள் வயிறார மலிவு விலையில் அவர்கள் உணவறிந்து வந்தார்கள். அப்படிப்பட்ட அம்மா உணவகம் விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு சரியான முறையிலே செயல்படவில்லை. அம்மா உணவகத்திற்கு தரமான பொருட்கள் கொடுக்கப்படவில்லை. அதனால் தரமான உணவு தயாரித்து வழங்க முடியாத இருந்த காரணத்தினால் அம்மா உணவகத்திற்கு வருகை தருகின்றவருடைய எண்ணிக்கை குறைந்தது. அதோடு அம்மா உணவகத்தில் பணி செய்த பணியாளர்கள் பாதி அளவு குறைக்கப்பட்டு விட்டார்கள். சென்னையிலே சுமார் 407 அம்மா உணவகங்கள் செயல்பட்டு வந்தன. விடியா திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு 19 அம்மா உணவகங்களை மூடிவிட்டார்கள். நேற்றைய தினம் என்று கருதுகிறேன், முதலமைச்சர் அவர்கள் அம்மா உணவகத்திற்கு ஆய்வு செய்ததாக அறிவித்துவிட்டு சென்று அங்கே உணவை அருந்தி சோதனை செய்திருக்கின்றார். இந்த சோதனையை 3 ஆண்டு காலம் ஏன் செய்யவில்லை? இந்த விடியா திமுக ஆட்சி ஏற்பட்ட பிறகு அம்மா உணவகத்தை சரியான முறையிலே நிர்வகிக்கவில்லை. இதனால் நான் ஏற்கனவே குறிப்பிட்டவாறு தரமான உணவு மக்களுக்கு வழங்காத சூழ்நிலையிலே, தரமான பொருட்கள் வழங்காத காரணத்தினாலே தரமான உணவு வழங்க முடியவில்லை. முழுமையான பணியாளர்கள் இல்லாத காரணத்தினாலே அவர்கள் தரமான உணவை வழங்க முடியவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மக்களிடத்திலே இந்த அம்மா உணவகத்திற்கு மிகுந்த வரவேற்பு இருந்த காரணத்தினால் இன்றைக்கு வேறு வழி இல்லாமல் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அம்மா உணவகத்தை சென்று ஆய்வு செய்து போல ஒரு நாடகத்தை அரங்கேற்றுகின்றார். உண்மையிலேயே அம்மா உணவகத்தின் மீது அக்கறை இருந்தால் கடந்த 3 ஆண்டுகளில் பல முறை சோதனை செய்திருக்க வேண்டும், அல்லது அமைச்சர்களால் சோதனை செய்திருக்க வேண்டும். அது எப்படி இயங்குகின்றது என்பதையெல்லாம் 3 ஆண்டு காலம் கிடப்பிலை போட்டுவிட்டு இன்றைய தினம் போய் ஆய்வு செய்திருக்கின்றார். எத்தனை முறை முதலமைச்சர் அம்மா உணவகத்தை சென்று ஆய்வு செய்திருக்கின்றார், எத்தனை முறை அமைச்சர்கள் சென்று ஆய்வு செய்திருக்கின்றார்கள், எத்தனை முறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த அம்மா உணவகத்திற்கு சென்று ஆய்வு செய்திருக்கின்றார்கள் என்று பார்க்கின்ற பொழுது பத்திரிகையிலும் ஊடகத்திலும் வந்த செய்தி எதுவுமே இல்லை என்பது தான் எனக்கு கிடைத்த தகவலின்படி. இன்றைக்கு அம்மா உணவகம் என்பது மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம், ஏழைகளுக்கு ஒரு வரப்பிரசாதம். அப்படிப்பட்ட அம்மா உணவகத்தை இவர்கள் கவனிக்காத காரணத்தினால் மக்களிடத்திலே இந்த ஆட்சி மீது ஒரு வெறுப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஏழைகள் இவர்கள் மீது வெறுப்பு ஏற்பட்டிருக்குது, தொழிலாளர்களுக்கு ஒரு மீது ஏற்பட்டிருக்குது. அதனால தான் அவர் போய் வேறு வழி இல்லாமல் பார்த்துருக்கார். நிதி இப்போ தான் ஒதுக்குனாங்க, 3 வருஷம் அதுக்கு சரியாக நிதி ஒதுக்கலை, தரமான பொருட்கள் கொடுக்கலையே. அதனால் தரமான உணவுகள் தயாரித்து ஏழைகளுக்கு வழங்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டது. சிறப்பாக செயல்பட்டதாகவும் உங்களுக்கு பாராட்ட மனம் இல்லாமல் தான் குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னு சென்னை மேயர் உங்களுக்கு குற்றச்சாட்டு. இதுவரைக்கும் சென்னை மேயர் எத்தனை அம்மா உணவகத்துக்கு போய் ஆய்வு செஞ்சுருக்காரு, சோதனை செஞ்சுருக்காரு, இதுக்கு வந்து எவ்வளவு நிதி ஒதுக்கிட்டுருக்காரு, ஏன் 19 அம்மா உணவகம் மூடுறாங்க, எவ்வளோ வருகை இருக்குது? ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அம்மா இருக்கின்ற பொழுதும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகும் சரி, அம்மா உணவகத்திற்கு தேவையான பொருட்கள் தரமாக வழங்கப்பட்டது, தரமான உணவு தயாரிக்கப்பட்டு ஏழைகளுக்கு வழங்கப்பட்டது, முழுமையான பணியாளர்கள் இருந்தார்கள். இதனால் அதிகமான பேர் தொழிலாளிகள், ஏழைகள் அங்கே வந்து உணவு அருந்தி சென்றார்கள்.
இந்த விடியா திமுக ஆட்சி ஏற்பட்ட பிறகு நான் ஏற்கனவே குறிப்பிட்டவாறு இதில் அக்கறை செலுத்தாத காரணத்தினால் அதில் அம்மா உணவகத்திற்கு வருகிறவர்களே குறைஞ்சி போச்சு. இப்போ மின்கட்டணம் உயர்த்திட்டு தொடர்ந்து ஏடிஎம் கட்சியில் வந்து உதவி திட்டத்தில் கையெழுத்து போட்டாங்க, அதனால தான் அந்த கட்டாயத்தில் இருக்குன்னு சொல்கிறாரு. உதய திட்டத்தில் பல்வேறு நன்மை இருக்கிறனால தான் கையெழுத்து போட்டாங்க. இந்தியாவில் இருக்கிற பூரா மாநிலத்திலும் போட்டாச்சு, நம்ம மாநிலம் மட்டும்தான் போடாது இருந்தது. ஆம்ஸ்டாங் கொலைகளுக்கு தொடர்ந்து வந்து கை நடவடிக்கை இருக்குது. இந்த வழக்கு சரியான பாதையில் போதும்னு நினைக்கிறீங்க? இன்றைக்கு தமிழகத்தில் நான் அடிக்கடி உங்களை சந்திக்கின்ற பொழுது, பத்திரிகையாளர் சந்திக்கின்ற பொழுது, சட்டமன்றத்தில் பேசுகின்ற பொழுதும், அறிக்கை விடுகின்ற பொழுதும் தொடர்ந்து நான் வலியுறுத்திட்டு வர்றேன். தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு விட்டது. எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பிரிவு இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. பாலியல் வன்கொடுமை இப்படிப்பட்ட நிலைமை தான் தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கின்றது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 200 நாளில் 595 கொலைகள் நடந்து சரித்திரம் படைத்த அரசாக இந்த அரசு இருக்குது. வேறு எதிலையும் சரித்திரம் படிக்கலை. ஒரு தமிழகம் கொலை மாநிலமாக மாறி இருக்குது. மிகுந்த வேதனை அளிக்கிறது. கடந்த 3 ஆண்டுகளாக அம்மா உணவகங்களை கண்டுகொள்ளாமல் தற்போது திடீரென ஆய்வு நடத்தி முதல்வர் நாடகம் ஆடுவதாக குற்றம் சாட்டுகிறார் எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி. அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய நேரலை காட்சிகளை நாம் பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.